ஏமி. Praise the Lord. ஆமென். நித்திய வெளிச்சத்தின் நேரத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கிறோம். எடுத்து வாருங்க சிஸ்டர். வந்துட்டேன். திரும்பி வந்துட்டேன். Praise the Lord பாஸ்டர். கேக்குதா? கிறிஸ்துராஜா நில்லுங்க. Praise the Lord பாஸ்டர். Praise the Lord கேக்குதா? கேக்குது பாஸ்டர். கொஞ்சம் வால்யூம் விடுங்க பாஸ்டர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord பாஸ்டர். Praise the Lord. ஆவியானவர் இந்த நாள்ல உங்களை இணைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு குறித்தாகட்டும். எங்களோட இணைந்திருக்கிறீர்கள் பாஸ்டர். என்ன காரியத்துக்காக கர்த்தர் உங்களை இந்த இடத்துல இணைத்திருக்கிறாரோ நாம் அறிவும் ஆவியானவர் உங்களை நடத்தும்படி உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள். என்ன செய்யலாம் ஐயா? ஷார்ட்டா இது மெசேஜ் கொடுக்க போறீங்களா பாஸ்டர், இல்ல ப்ரே பண்ண போறீங்களா? எதுவாக செய்யுங்க பாஸ்டர். No problem. How many minutes? பாஸ்டர் நீங்க 20 நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்க பாஸ்டர். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே அப்பா, 2-3 பேர் எந்த இடத்துல கூடி இருக்கிறார்களோ அந்த இடத்துல அப்பா ஒரு அசைவை உண்டாக்கக்கூடிய கிருபை சுவாமி, எங்களுக்குண்டான கிருபை அல்ல, எங்களுக்குண்டான மகிமை அல்ல, எங்களுக்குண்டான நன்மை அல்ல, எங்களுக்குண்டான காரியங்களும் அல்ல. கொலோசியர் 1:20 மற்றும் 25 வேதத்தில் வாசிக்கிறது போல யுக யுகங்களுக்கு முன்பதாக, தலைமுறை தலைமுறைகளுக்கு முன்பதாக எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவ ரகசியத்தினுடைய ஞானத்தை கண்டுபிடிக்கத்தக்கதான கிருபையை ரிலீஸ் பண்ணக்கூடிய தெய்வமே, அநேக வருஷங்களுக்கு பிறகாக சுவாமி அருமையான இந்த ஆடியோ மீடியா வாயிலாகப்பா அடியானுடைய உள்ளத்துல ஒரு ஏவுதலை கொடுத்து சுவாமி இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாய் வார்த்தைகளுக்குண்டான கிருபை, வார்த்தைகளுக்குண்டான மகிமை, வார்த்தைகளுக்குண்டான வல்லமை, வார்த்தைகளுக்குண்டான அபிஷேகம், வார்த்தைகளுக்குண்டான வெளிப்பாடு, வார்த்தைகளுக்குண்டான ஜீவன் எங்களுக்குள்ளாய் ஜீவனாய் இறங்கட்டும், ஜீவனாய் இறங்கட்டும். தொடர்ந்தப்பா வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வெறுமையாகவே திரும்பி வராமல் விரும்புகிறத அனுப்புகிறத நீர் அப்படியே வாய்க்க செய்யட்டும், வாய்க்க செய்யட்டும். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், சாமுவேல் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஒன்றாயிலும் தரையிலே விழுந்து போகாமல் 30, 60, 90 அல்லாமல் 100 பெருக பண்ணினது போல யாருக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதோ அவர்கள் அந்த ஆத்மாவுக்கு நீர் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த ஜெபத்தை உடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான இந்த இந்திய நேரத்தின்படி காலை வேளையிலும் அப்படியாக நார்த் அமெரிக்கா டைம் ஜோன் பிரகாரமாய் இரவு வேளையிலும் இந்த மீடியா ஊடலாய் உங்களோடு தொடர்பு கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கனம் பொருந்திய தேவனுடைய மனுஷன் லெஸ்லி ஐயாவை குறித்து ஒரு ஆவிக்குரிய பக்தியையும் மரியாதையையும் அந்த தேவனுடைய மனுஷனிடத்திலே பல வருடங்களாய் எங்களுக்கு கொடுத்த ஐக்கியத்திற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஒரு சில நேரத்தில் அவருடைய ஜிபிஎஸ், அதாவது அவருடைய வழிகள்
ஏசாயாவில் சொல்லுகிறது போல நம்முடைய வழிகளோ நம்மளுடைய நினைவுகளோ அவருடைய வழிகளோ அவருடைய நினைவுகளோ அலசி ஆராய்ந்து பார்க்க கூடாதபடி மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவன். இப்படியாகவே ஏதோ ஒரு காரியத்திற்காக அன்பு ஐயாவோடு தொடர்பு கொள்ள வேண்டிய இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஊழியக்காரன் இணைப்பிலே வந்திருக்கிறதை ஒரு சில ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாய் அவருடைய ஆத்ம பாரத்தையும் ஊழியத்தினுடைய பாரத்தையும் வாஞ்சியம் எண்ணி என்னை அழைத்த அன்பு ஐயா லெஸ்லி ஐயாவுக்காக இந்த நிகழ்ச்சியையும் கூட இந்த நேரத்திலே ஹோஸ்ட் செய்து கொண்டு வருகிற அன்பு மகளுக்காகவும் நான் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் தேவனுடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கத்தக்கதாய் ஒரே ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்கலாமா? மகள் முதலாவது பேதுரு 3வது அதிகாரத்திலே 9வது வசனம் வாசிங்க மகள். 1 பீட்டர் chapter 3 verses 9 வாசிங்கம்மா, யாராவது ஒருத்தர். வாசிங்கோ. சிஸ்டர் உங்களோட மைக் ஆஃப்ல நிக்கு, ஆன் பண்ணுங்க சிஸ்டர். சிஸ்டர் டாலி, நீங்க வாசிக்க முடியுமா? சொல்லுங்க பாஸ்டர். சொல்லுங்க பாஸ்டர். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். 1 பீட்டர் chapter 3 verses 9. ஆமென். தீமைக்கு தீமையும் உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள்? சுதந்திரித்துக் கொள்ளும்படி. எதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி? ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. That's why நீங்களோ நாங்களோ எனக்குண்டான மகனை, எனக்குண்டான மகளை, எனக்குண்டான ஊழியக்காரனை, எனக்குண்டான ஊழியக்காரியே, வெளிப்பாட்டினுடைய வார்த்தை ரேமா வேர்ட் இப்படி சொல்லுகிறது. நாங்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். எதற்காய்? பெற்றுக்கொள்ளும்படி, சுதந்திரித்துக் கொள்ளும்படி. எதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி? ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். யார் யாரை தேவன் அழைக்கிறாராம்? சங்கீதம் 4:3 பக்தி உள்ள உங்களையும் எங்களையும் தேவன் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாராம்? எந்த இடத்திலிருந்து அழைக்கிறாராம்? லேவியராகமம் 20:26
நீங்கள் எல்லோரும் எனக்கு சொந்தமாய் இருக்கும்படி மற்ற ஜனத்தினிடத்திலிருந்து அவருக்கு சொந்தமாய், அவருக்கு பக்தியுள்ள ஜனமாய், பக்தியுள்ள சந்ததியாய். எனவே உபாகமம் 7:6 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். இந்த பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும், இந்த பூலோகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் நீங்களும் நாங்களும் அவருக்கு சொந்தமாயிருக்கும்படி, பக்தியுள்ள ஜனமாயிருக்கும்படி, பக்தியுள்ள சந்ததியாயிருக்கும்படி தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற அழைப்பு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற வெளிப்பாட்டின் வார்த்தைகளுக்காக நன்றி. என் மகளே, அழைப்பை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயே, தேவனே எனக்குண்டான அழைப்பு, கிருபைகளுக்குண்டான அழைப்பு, வரங்களுக்குண்டான அழைப்பு, அபிஷேகத்திற்குண்டான அழைப்பு, ஊழியத்திற்குண்டான அழைப்பு ரிலீஸ் செய்யும். அழைப்பின் மீது பக்தி வைராக்கியத்தோடு காணப்படுகிறாய் மகளே. ஏன் பயப்படுகிறாய்? சுதந்திரத்து கொள்ளும்படி நீ அழைக்கப்பட்டவள் அல்லவோ? எனக்குண்டான சுதந்திரம், கிருபைகளுக்குண்டான சுதந்திரம், வரங்களுக்குண்டான சுதந்திரம், ஊழியங்களுக்குண்டான சுதந்திரம், வெளிப்பாடுகளுக்குண்டான சுதந்திரம் நான் உனக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி மகளே? நீ எனக்கு சொந்தமாய் இருக்கும்படி யுக யுகங்களுக்கு முன்பதாக, உலகத்தை உருவாவதற்கு முன்பதாக, முற்பிதாக்களுக்கு முன்பதாய் தாயின் கற்பத்தில் இருக்கும்போது நான் என்னை உருவாக்கின தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். கிருபைகளுக்குண்டான அழைப்பு, வரங்களுக்குண்டான அழைப்பு, பக்திக்குண்டான அழைப்பு, ஊழியத்திற்குண்டான அழைப்பு, வெளிப்பாட்டிற்குண்டான அழைப்பு, சுவிசேஷத்திற்குண்டான அழைப்பு, போதகருக்குண்டான அழைப்பு. அழைப்பை முன்குறித்திருக்கிற தேவன் இன்றைக்கு என்னுடைய அழைப்பு அற்பமாக இருக்கிறதப்பா, இந்த அழைப்புக்குண்டான ஆரம்பம் மிகவும் அற்பமாய் இருக்கிறதே, இந்த அற்பமான அழைப்பை நீர் எப்படி செய்ய வல்லவர்? உள்ளத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிற ஆத்துமாவே, the Bible says, யோபு 8:7 உன்னுடைய அழைப்புக்குண்டான துவக்கம் அற்பமாயிருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் உன் ஊழியத்திற்குண்டான அழைப்பு சம்பூர்ணமாக்கும்படி செய்வேன், சம்பூர்ணமாக்கும்படி செய்வேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகனே, மகளே, சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் எங்களுக்கு முன்பதாக ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். இதற்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்திலிருந்து எங்களை வேறு பிடித்திருக்கிறார். எதற்காய்? ஒரு பக்தியுள்ள சந்ததியாய் உருவெடுக்கும்படி. இதற்காகவே மல்கியா 2:15 ஆதியிலே தேவன் ஒருவனை மட்டும் தேவன் சிருஷ்டித்தார். வாய் தேவனிடத்தில் நன்மை
பரிபூரணமாய் இருக்கிறதே. தேவனிடத்தில் நன்மை யதார்த்தமாய் இருக்கிறதே. தேவனிடத்தில் கிருபை பரிபூர்ணமாய் இருக்கிறதே. எனினும் ஏன் தேவனை ஒருவனை மட்டும் படைத்தார்? உன்னைப் போல், என்னைப் போல், உங்களைப் போல், எங்களைப் போல் பக்தியுள்ள சந்ததியாய் மாற்றுவதற்காக. தட்ஸ் why என்னுடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்தவத்திற்கும் அடிமைக்கும் சம்பந்தம் இல்லாதவன். லெஸ்லி ஐயாவுக்கு அடியானுடைய சாட்சியை நன்கு தெரியும். மீடியாவில் பல வருடங்களாய், பல வருஷங்களாய் என்னுடைய ஊழிய காரியமாக இருக்கலாம், என்னுடைய சாட்சிக்குண்டான காரியமாக இருக்கலாம், கனடா தேசத்தில் இருக்கிற பல ஜனங்களுக்கு அடிமையினுடைய அழைப்பை குறித்தோ சாட்சியை குறித்தோ நன்கு அறிவார்கள். எனினும் எனக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லாத, எனக்கும் ஊழியத்திற்கும் சம்பந்தம் இல்லாத, எனக்கும் ஆண்டவருடைய சுதந்திரத்திற்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த என் வாழ்க்கையில அழைப்பை தேவன் முன்குறித்தபடியினா, என் தேவன் எனக்கு வைத்திருக்கிற அழைப்பை பரிபூர்ணப்படுத்தும்படி, அந்த அழைப்பினுடைய சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி, உலகத்திலிருந்து என்னை வேறுபிடித்து, என் கோத்திரத்திலிருந்து, என் மார்க்கத்திலிருந்து, என்னுடைய மதத்திலிருந்து, என்னுடைய சமயத்திலிருந்து, என்னுடைய தொழிலிலிருந்து முற்றிலுமாக என்னை வேறுபடுத்தி, இன்றைக்கு ஒரு இசை கலைஞனாக வாழ்ந்து கொண்டிருந்த என் வாழ்க்கையில நாதசுரத்தில் என்னுடைய விரல்கள் விளையாடிய விளையாட்டு என்ன, இசையிலே என்னுடைய விரல்கள் விளையாடிய விளையாட்டை பார்க்கலாம். இன்றைக்கு என் வாயில வார்த்தையினுடைய விளையாட்டு. மோசே மந்தனாவு உள்ளவன் தான், ஆனாலும் மோசையை கொண்டு செய்த பெரிய காரியம். இந்த செய்தி ஒரு ஆத்மாவனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக இந்த தீர்க்க தரிசன வரத்தை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. என் ஆத்துமாவே, ஏன் நீ பயப்படுகிறாய்? என்னால இது செய்ய முடியுமோ? எனக்குண்டான கிருபை, எனக்குண்டான நன்மை, எனக்குண்டான ஆசீர்வாதம், எனக்குண்டான ஊழியம், எனக்குண்டான நன்மை, எனக்குண்டான பக்தி, எனக்குண்டான எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று உள்ளத்துல கலங்கி கொண்டிருக்கிறாயே, பயப்படாதே. குறித்த காலத்திற்காக ஒரு தரிசனம், கிருபைகளுக்குண்டான தரிசனம், நன்மைகளுக்குண்டான தரிசனம், ஊழியங்களுக்குண்டான தரிசனம் உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். என் வாலிப மகளே, நீ நடந்தது கொஞ்சம், பார்த்தது கொஞ்சம், அனுபவிச்சது கொஞ்சம், செஞ்சது கொஞ்சம், விதைச்ச விதை கொஞ்சம். இனிதான் நீ விதைக்க போகிறாய். இனிதான் தேவனுடைய மகிமையை நீ பார்க்க போகிறாய். காரணம், நீ அழைக்கப்பட்டவள் எதற்காக? சுதந்திரித்துக் கொள்ளும்படி. எவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படி? ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. அருமை சகோதரனே, சகோதரியே, தேவன் அழைப்பை நமக்கு வைத்திருக்கிற அழைப்பு அது என்றென்றைக்கும் மாறாது, என்றென்றைக்கும் மாறாது. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கக்கூடிய தேவன், இருதயத்தை பார்க்கக்கூடிய தேவன். That's why அழைப்பை குறித்து எதற்கும் நாங்கள் பயப்பட வேண்டாம், எதற்கும் நாங்கள் பயப்பட வேண்டாம். பக்தியுள்ள சந்ததியாய் எங்களை மாற்றி இருக்கிற தேவன்
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பிலே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். திட்டம் பண்ண வைத்திருக்கிறார். லெஸ்லி ஐயாவுக்கு என்ன பிளான், பால் ஷேக் ஆகிய எனக்கு என்ன பிளான், இந்த ஹோஸ்ட், இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது அந்த சகோதரி ஹோஸ்ட் செய்து கொண்டிருக்கிறாரே, அந்த சகோதரிக்கு ஒரு பிளான். பிளான் இல்லாமல் தேவன் எதையும் செய்ய மாட்டார், எதையும் செய்ய மாட்டார். தட்ஸ் why இப்படியா எங்களுக்கு வைத்திருக்கிற அழைப்பில் நாங்கள் உறுதியாக இருக்கிற பொழுது எங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை தேவன் அப்படியே எங்களுக்கு கொடுப்பார். கடைசியா அழைக்கப்பட்டவர்களாக எங்களுக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தையும், எங்களுக்காக வைத்திருக்கிற அழைப்பையும், எங்களுக்காக வைத்திருக்கிற எதுவாக இருந்தாலும் நாங்கள் எப்படி அதை அவதானிக்க முடியும் அல்லது பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு சில ஊழியர்களுக்கு என்ன அழைப்பு இருக்கிறதே என்பது அவர்களுக்கு தெரியாது. காரணம் ஒரு தெளிவு இல்லாமல், அழைப்பை குறித்து தெளிவு இல்லாமல், கிருபைகளை குறித்து தெளிவு இல்லாமல், வார்த்தைகளை குறித்து ஒரு தெளிவு இல்லாமல். அழைப்பு உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறித்திருக்கிறார். உலகத்தை உருவாவதற்கு முன்பதாகவே, இன்னும் சொல்ல போனால் நமது முற்பிதாக்களுக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை தேவன் கடைசி நாட்களிலே எங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு கிடைக்காத சிலாக்கியம், ஈசாக்குக்கு கிடைக்காத சிலாக்கியம், யாக்கோபுக்கு கிடைக்காத சிலாக்கியம். My Bible says, the book of Ephesians chapter 3 verses 6 says, எபேசியர் 3:6 படி கடைசி நாட்களிலே முற்பிதாக்களுக்கு வெளிப்படுத்தாதத இந்த கடைசி நாட்களிலே தீர்க்க தரிசிகளாகிய எங்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் அழைப்பையும் ரகசியங்களையும் தேவன் கொடுக்கக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. எனவே இந்த அழைப்பை குறித்து, கிருபைகளை குறித்து, வரங்களை குறித்து, நன்மைகளை குறித்து, ஊழியங்களை குறித்து நாங்கள் விழிப்போடு, ஜாக்கிரதையோடு, எச்சரிக்கையோடு எங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒரே ஒரு காரியம். கடைசியாக கன்க்ளூஷன் த பைபிள் சொல்லுகிறது. சங்கீதம் 37:31 படி, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியினால் அவனுடைய நடைகள் ஒன்றும் பிசகவில்லை. wherever he go, எங்கெங்கெல்லாம் அந்த மனுஷி போறாளோ, எங்கெங்கெல்லாம் அந்த மனுஷன் போறானோ, இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் எங்கெங்கெல்லாம் நடந்து போனானோ, எங்கெங்கெல்லாம் பிரயாணப்பட்டு போனானோ, அங்கெல்லாம் அவனுடைய வழிகள் ஃபெயிலியரே ஆகல. சக்சஸ் பிகாஸ் ஆஃப் அவனுடைய அழைப்பிலே, அவனுடைய தேவன் அருளிய வேதத்திலே அவன் உறுதியா இருந்தபடியினார். மட்டுமல்ல, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்திலே இருந்தது. கொஞ்ச நேரத்திற்கு முன்பதாக போஸ்ட் செய்த சகோதரி என்று தான் நான் நினைக்கிறேன். வார்த்தையை குறித்து ஒரு ஆழமான காரியத்தை சொன்னார்கள். மிகவும் என்னை தொட்டது. இன்றைக்கு பாருங்க, அந்த வார்த்தை தான் எங்களுக்கு ஒரு வெளிச்சம்.
இன்றைக்கு பாருங்க, நானே செய்தியை நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லெஸ்லி ஐயாவோட பேசினேன். அவர் உடனே, ஐயா ஷேக் ஐயா நீங்க வாங்கோ, கனெக்ட் பண்ணுங்க வாங்கோ, கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்கோ, அப்படித்தான் சொன்னார். அப்புறம் மகள் இருந்து ஒரு 10-15 நிமிடம் நீங்கள் செய்து கொடுங்க என்று சொல்லி, நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நோ, நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு, சுதந்திரத்திற்காக ஆயத்தத்தோடு, கிருபைகளுக்காக ஆயத்தத்தோடு, வரங்களுக்காக ஆயத்தத்தோடு, ஊழியங்களுக்காக ஆயத்தத்தோடு, எப்ப எந்த இப்ப பாருங்க, திடீர்னு நான் இந்தியாவில் உட்காந்துருக்கிறேன், நீங்க கனடாவில் இருக்கீங்க, லெஸ்லி ஐயா செய்தியை கொடுக்க சொல்ற. எப்படி? இருதயத்தில் இருக்கிறபடியினா. எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நாங்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள், ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள், உலக ஆசீர்வாதங்களுக்கு மட்டுமல்ல, ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். இந்த அழைப்பை நாங்கள் பரிபூர்ணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் எங்கள் இருதயத்திலே கர்த்தருடைய வசனம் இருக்க வேண்டாம். கர்த்தருடைய வசனம் இருக்க வேண்டாம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், ஒரே ஒரு யோசனையாக நான் சொல்லுகிற காரியம், வேதத்தை இனி நீங்கள் வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் வேத வசனங்களை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். அதுதான் நிரந்தரம், அதுதான் நிரந்தரம். பைபிளை குறித்து யாருக்கு தெரியாது? வேத வசனங்களை குறித்து யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். வேத வசனங்களை வாசிப்பது என்பது அது சின்ன சின்ன பிள்ளைங்க படிக்கக்கூடிய அனுபவம். அது நாங்கள் சிறு பிள்ளைகள் அல்ல, வளர்ந்த பிள்ளைகள். இந்த கடைசி நாட்களிலே பஞ்சம் ஏற்படக்கூடிய நாட்கள், பஞ்சத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நாட்கள். அது என்ன பஞ்சம் என்றால் வேத வசனங்கள் கிடைக்கக்கூடாத பஞ்சம். எனவே எங்களுடைய ஜெபமாக இருக்கலாம், ஆராதனையாக இருக்கலாம், செய்தியாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், இல்லை கிருபை வரங்கள் கிஃப்ட் ஆப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வார்த்தை, இந்த வார்த்தைக்கு மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது. தட்ஸ் வை நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலையிலும் கூடப்பா, எதிர்பாராத ரீதியிலே ஒரு சில நிமிடங்களப்பா அழைப்பை குறித்து, சுதந்திரத்தை குறித்து பிள்ளைகளோடு பக்தி விருத்திக்கு ஏதுவாய் எந்த ஆத்மாக்களுக்கு எந்த வார்த்தை தொட்டதோ அந்த ஆத்மாக்கள் வார்த்தையின் மூலமாக பலப்படுத்துகிறாங்க. தொடர்ந்து இந்த சங்கமம் என்கிற ரேடியோ, வீடியோ, ஆடியோ மூலமாகப்பா இனி வரக்கூடிய நாட்களிலே மார்ச் மாதத்திலிருந்து நார்த் அமெரிக்காவில் அடியான் இருக்கிற பொழுது சுவாமி, ஒவ்வொரு நாளும் அமெரிக்கா தேசத்தில் அடியான் இருக்கக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரை ஆத்மாக்களுக்கு பலப்படுத்தத்தக்கதாக கிருபைகளுக்கு உண்டான அபிஷேகம், வரங்களுக்கு உண்டான அபிஷேகம் அப்பா கட்டவிழ்க்கத்தக்கதாய் உனக்கு சித்தமானால் கனடா தேசத்திலும் கூட ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலி நிகழ்ச்சிக்காக அனைவரும் சேர்ந்து ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவரே எங்களை பயன்படுத்தட்டும். விசேஷமாக லெஸ்லி ஐயாவுக்காக நான் செபிக்கிறேன், குடும்பத்திற்காக செபிக்கிறேன், இந்த சங்கமம் வானொலி தயாரிப்பாளர்களுக்காக செபிக்கிறேன், ஹோஸ்ட் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அப்பா, இனி முதல் பெரிய காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், பெரிய காரியத்தை பார்ப்பீர்கள். ஏசாயா 43:18-19 படி முந்தினவைகள் அல்ல, பூர்வமானவைகள் அல்ல, பெரிய காரியத்தை நியூ ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்ணுகிற கிருபைகளுக்காக
ஆசீர்வதிக்கிற விதாரம் தொடர்ந்தப்பா உம்முடைய வார்த்தைகள் படிப்பதோடு மட்டுமல்லாமல் வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் வைத்து, இருதயத்தில் பதித்து, இருதயத்தில் திணித்து, வயிற்றில் உட்கொண்டு, குடல்களில் சுற்றி கொண்டு எங்கள் வழிகள் பிசிக்க போகாதபடி எங்கள் அழைப்பில் வைத்திருக்கிற சுதந்திரத்தை சுதந்திரிக்க கிருபைதாரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள், வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டோம். நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோம், அந்த அழைப்பில அந்த சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளவே அழைக்கப்பட்டோம். அந்த ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரங்கள் நாங்கள், அது உலகத்தில் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும். எங்கள் அழைப்பில நாங்கள் பெரிய அறுபடைய சம்பூர்ணமாலைய மலையை காணவே போறோம். அப்படியா எங்களை ஆசீர்வதித்து செபித்திருக்கிறீர்கள், வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் மீண்டும் கனடா தேசத்திலேயோ இல்லாவிட்டால் எங்கள் அமெரிக்க தேசத்திலேயோ நாங்கள் சந்திப்போம். நேருக்கு நேராக கர்த்தருக்கு சித்தமானால். ஆமென். கர்த்தர் ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். ஆமென். ஆமென். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைந்தோம். நிச்சயமாகவே ஊழியக்காரர் அருமையான வார்த்தைகளோடு எங்களுக்கு பேசினார். முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்கணும். முந்தினது கடந்த 25 கடந்தது அல்ல, கடந்து போனதை நாங்கள் நினைக்க வேண்டாம். இந்த 26 கர்த்தர் கரத்திலே தந்து விட்டார். இந்த 26ல நாங்கள் 26 ஆத்துமாவையாவது இந்த வருடத்தில் ஆதாயப்படுத்த வேண்டும். கர்த்தர் வழிகளை திறந்து தர வேண்டும். அப்படியாக அந்த ஆத்தும பாரத்தோடு சுவிசேஷத்தோடு நாங்கள் எழும்புவோம். புதிய காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்வார். இதோ புதிய காரியம், இதோ அவர் காட்டுறார். அந்த காட்டுற காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு எங்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்வார். இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்கள் இந்த சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். தேவனுக்காக எழும்பட்டும் சுவிசேஷ பாரத்தோடு. இதுவே நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. ஆமென். சரியா டொரண்டோ நேரம் 8:36 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள்